முத்து ப்ரோ சொல்லுங்க ஜீவா. வெல்கம் டு தி வீக்கெண்ட் எபிசோட். தேங்க்யூ வெல்கம் டு தி வீக்கெண்ட் எபிசோடா. வழக்கமா வீக் டே எபிசோட் ஒரு மாதிரி போகும். வீக்கெண்ட் எபிசோட்ல ஹெட் மாஸ்டர் கிட்ட மாட்டின பனிஷ்மெண்ட் வாங்கின ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாரும் நிற்பாங்க. ஆனா இந்த தடவை ஹெட் மாஸ்டர் சேர்ந்து கண்டஸ்டன்டா மாதிரி கடைசியில் ஆறாரோன்னு போயிருச்சு. இன்னும் அதுல இருந்து எனக்கு முழிப்பு வரல மச்சி. கமான் கொஞ்சம் தட்டி எழுப்பு என்ன. சரி எழுப்பிடலாம். இந்த ஃபுல் ரிவ்யூ அப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லவுட்னஸ் அப்படின்றத வந்து இந்த வாரம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எது நீ வெள்ளித்திரையை பத்தி பேசுறியா இல்ல இந்த சின்ன திரையை பத்தி? சின்ன திரைக்கு வாங்க, வெள்ளித்திரைக்கு போக வேணாம், சின்ன திரைக்கு வாங்க. ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. அங்கே லவுட்னஸ் இருந்துச்சு, இங்கே லவுட்னஸ் இருந்துச்சு. ஆக மொத்தம் தூங்க வச்சிருவாங்க. ஆனா தூங்க கூடாதுன்றதுக்காகவே ஒரு சில ஆட்களை உள்ள வச்சிருக்காங்க. அங்க தேவி ஸ்ரீ பிரசாத்னா இங்கே அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள், அந்த மாதிரியான ஆட்கள். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு இந்த வாரம் உங்களுக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க் எல்லாம்? ஸ்கூல் டாஸ்க் ஒரு விஷயம் நான் வந்து என்ஜாய் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வருஷம் ஒரு ஸ்கூல் டாஸ்க் நடக்கும். அதுல வந்து இங்க பவுடர் வச்சுக்கிட்டு கியூட் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது ரொம்ப கிரிஞ்சா படும். இப்படிலாம் வந்து வருவாங்க. இந்த தடவை அது இல்ல. ஸோ கொஞ்சம் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்க சொல்லியிருந்தாங்க. மேனரிசம் அப்படிதான் இருக்கணும். பட் இவங்க பிஹேவ் பண்ணதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்னடா சண்டை போடுறாங்க, இப்படி போய் சண்டை போடுறாங்க, ஒரு பொண்ணுக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்களே. ஸ்கூல்ல நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இங்க வந்து டிவியில பாக்குறவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும்ல. கடைசியில இது ஒரு டாஸ்க்னு சொல்லிட்டு எண்டில் வந்து நான் எல்லாம் உடலாக்கி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ நல்லா பண்ணதா வேற சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இல்ல அதெல்லாம் தான் என்னால தாங்க முடியும். சரி, முக்கியமான ஒரு விஷயம் ப்ரோ, கவனிச்சே ஆகணும். இப்ப ராணுவ இந்த வாரம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாரு. விஜய் சேதுபதி வேற பாராட்டிட்டு போயிட்டாரு. பாராட்டினாரா? ஆமா, கடைசியில பாராட்டினாரு. என்னாலாம் அவர் விஜய் சேதுபதியை பாராட்டினாரு. பீஸா படம் மாதிரி. அதான் ரெஃபரன்ஸ். அமைதியா உட்காந்து பாவமா இல்ல, அதே மாதிரி நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டோஸ். முத்துக்குமரன் வந்து சிறுத்தை சிவா ரேஞ்சுக்கு ஒரு பெரிய கதை எழுதியிருந்தாரு, பச்சைக்கிளி. ஆனா அது கடைசியில ஃபர்ஸ்ட் சீனோடய நின்று போச்சுன்றது இப்பதான் வந்து தெரியுது. ஆமா, இன்னைக்கு வந்து என்னன்னா விஜய் சேதுபதி கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன பையன்னா கருத்து கேட்டுட்டு இருக்காரு, தயவு செஞ்சு முத்துக்குமரன் பக்கம் போயிட வேணாம் அப்படின்ற மாதிரி. மச்சான் முத்துக்குமரன் கேட்டாங்களா நீ எந்த ரோல் பண்ணிருப்பேன்? அவர் எல்லா ரோலும் ஆல்மோஸ்ட் நான் பண்ணிருப்பேன் அப்படின்னாரு. அவர்கிட்ட கொடுத்தா இது பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அப்பனா ஃபுல் எபிசோட் விஜய் சேதுபதி வழக்கம் போல அவருக்கு டோஸ் தான் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ப்ரோ, ஒரு ஜோக்கு ஒரு தடவை ஒர்க் ஆகும், 2 தடவை ஒர்க் ஆகும். திரும்ப அந்த ஜோக்கை போட்டுட்டு இருந்தா என்ன டென்ஷன் தான் ஆகும். அப்படின்னு மச்சான் ஜோக்கு மஞ்சூரினா ஆனா அவங்க உண்மையிலேயே அதான் நினைக்கிறாங்களோ? இல்ல ப்ரோ, அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அது ஒரு ஃபன் அப்படின்ற மாதிரி நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டென்ஷன் தான் ஆகுது. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பாவம், இங்க பாருங்க, அவங்க பேர் மஞ்சரி, நோட் பண்ணிக்கோங்க. அதான் பேரே எழுதியிருக்கல அந்த பேண்ட்ல. அதை பார்த்து படிக்க வேண்டியதானே. ஜோக் வாவ், ரசிங்க. இருந்தாலும் இந்த வாரம் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 6 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பீதியில இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் வெளியில, நம்ம வந்து வெளியில தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா, ராணுவ அதுக்காக தான் பண்ணாரு. சொன்னாங்க அவரோட படம் ப்ரமோஷனுக்காக வந்திருக்காரு, அதுக்காக ஏதோ பண்ற ரொம்ப லவுடா பண்ணாரு. அண்ட் நல்லா பண்ணேன்னு அங்க ஒரு கைத்தட்டு வேற வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பெருமிதத்தோட எபிசோட் முடிஞ்சோடனே அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அண்ட் ரியா அவங்க ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஐ திங்க் நல்லா செட் ஆனவங்க. அந்த மஞ்சரி கொஞ்சம் நல்லா செட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிவகுமாரும் ஒரு அளவுக்கு செட் ஆயிட்டாங்க. சூப்பரா போட்டாரு மிக்கி மவுஸ் மாதிரி மோனோ ஆக்டிங்ல சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாத. நீ பாக்கலையா? பார்த்தேன் மச்சான். என்ஜாய் பண்ணியா? ஓகே. மஞ்சரி இந்த இருக்கும் குழந்தை பையங்க, மிக்கி மவுஸ் ஆக்ட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாரு. இல்ல ப்ரோ, அவர் நல்லா பண்ணாரு ப்ரோ. நீங்க யார்ட்டனாலும் கேட்டு பாருங்க, சோசியல் மீடியால. நான் என்ன ரோட்ல போய் எல்லார்ட்டையும் போய் அவர் எப்படி பண்ணாரு நான் கேட்க முடியும்? நான் என்ன முத்துக்குமரன்? நீ அது மாதிரி சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கேட்டு பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேட்டு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் யாரை கேட்பேன்னா அவர் அங்க படுத்தாரா இல்லையான்னு. அது மாதிரிதான் நீ சொல்றாரு, எல்லார்ட்டையும் போய் கேட்டு பாருங்களாம். நெஞ்சுக்குள்ள காதல் வந்துச்சா ப்ரோ? பார்த்தேன். அது கடைசியில கொஞ்சம் ஓவரா போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் இதுக்கு அதான் அவங்க பண்ணாங்கன்னா சரி ஓகேன்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டாங்கணும். பட் ரொம்ப ஓவர் போர்டு போனாங்க. சத்தம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆமா, அருண் வந்து வர்ஷினி சொல்ற பாயிண்ட் நினைச்சு வெக்கப்படுறாரா இல்ல கியூட் நினைச்சு பண்றாரான்னு வரைக்கும் தெரியல. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த எபிசோட் கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி தான் மச்சான் இருந்துச்சு. இப்ப வந்து அதுக்கு வேற ஒரு வெர்ஷன் பண்ண சொன்னாங்க தெரியுமா, வேற யாரையாவது பிரின்சிபலா வச்சு. இன்னைக்கு நடந்த எபிசோட்ல அதுதான் அருண் பிரசாத் வந்து சீரியல் நிறைய நடிச்சு ப்ராம்ப்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. யாரும் இல்ல, நீங்க தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்றப்போ கொஞ்சம் ஸ்டக்கா. கடைசியில அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா எடுத்து போனாங்க. மெயின் எபிசோட்ல கூட அது கொஞ்சம் கியூட்டா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அருண் கொஞ்சம் நல்லா பண்ணாரு. நீ பவித்ரா கூட அந்த ஸ்கிட் பண்ணியிருந்தாருல, ஆமா, பாக்கு விஸ்வாசம் டூ மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சத்தியமா மச்சான் அதே கதை. ஸ்கூல் போர்ஷன்ல இவரு ரயன் அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. ஜாக்லின் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் தெரியுமா, சௌந்தர்யாவை பத்தி நீங்க சொல்றப்ப எக்ஸ்பிரஷன் மாறுதுன்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க பண்றப்போ தான் உங்ககிட்ட சொல்றப்போ தான் எக்ஸ்பிரஷன் மாறுது. அது நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் நாளைக்கு எபிசோட்ல அந்த மாரல் சயின்ஸ் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா இருக்கும். ஜாக்லினுக்கு ஒரு அடி டவுன் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கே சொல்லியிருந்தாருல, சொல்றது ஒண்ணு எப்படி சொல்றீங்க அது நிச்சயமா இருக்கும். அண்ட் தீபக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வேணும்ன்றதுக்காக தான் அவர் வந்து வலை வீசின மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுல மாட்டிக்கிட்டாங்க ஜாக்லின்.
அண்ட் ஜீவா ஜஸ்ட் ஃபார் டிபேட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. முதல் சில வாரங்கள் வந்து சாப்பாடு கம்மியா இருக்குன்றப்போ விஜய் சேதுபதியே என்ன சொன்னாரு, அதுக்கப்புறம் மற்ற ஹவுஸ்மேட்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க என்ன உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க வந்திருக்கீங்க, உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக தானே வந்திருக்கீங்க, எதுக்கு எக்ஸ்ட்ரா ரேஷன் அப்படிலாம் கேட்டாரு. ஸோ இந்த வாரம் ஒரு டாஸ்க் வச்சு அதுல இவ்வளவுதான் ரேஷன் கொடுக்கப்படும்னு இருக்கிறப்போ அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது நியாயமா? இல்லை ப்ரோ, அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. குழந்தையே வந்து எடுத்து கொடுக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா நம்மள வந்து மனிதாபிமானம் அற்றவன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயத்துல. அப்ப அந்த வாரம் கொடுத்துருக்கலாமே. அண்ட் இது என்ன மாதிரி ஆட்டிடியூட ஏற்படுத்தும்? இப்போ நம்ம அந்த டாஸ்க்ல சரியா விளையாடாத வாரம் நம்ம கம்மியா இருந்தாலும் கொடுத்துருவாங்கன்ற ஒரு ஆட்டிடியூட் தானே ஏற்படுத்தும். உங்களோட குரல் நாங்கள் கேட்டுரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கல. இல்லை, எனக்கு சந்தேகம் தான், உன்னோட ஒப்பீனியன் கேட்க நான் ஆசைப்படுறேன். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து அது தப்பாக தான் தோணுச்சு. நான் ஆனஸ்டாக சொல்லணும்னா தப்பாக தான் தோணுச்சு. பண்ணியிருக்கூடாது. இவங்க வந்து ஒரு விஷயம் வந்து விளையாண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க கொடுத்துருவீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா லெத்ராஜில கேம் விளையாண்டு போயிருவாங்க அவங்க டாஸ்க். எக்ஸாக்ட்லி. ஏற்கனவே பத்தாம கொஞ்சம் திருடி வேற வச்சுக்கிட்டாங்க. ஆமா, அதுக்கு அப்புறமும் பத்தாம போச்சு. ஆமா, அதை திருடுனதை இவங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்களான்னு எனக்கு இன்னைக்கு இப்போ வரைக்கும் தெரியல. தனியா போய் ஒத்துக்கிட்டாங்க சாச்சனா. ஆமா, சாச்சனா அந்த ரூம்ல வந்து சொன்னாங்க. இன்னும் பாய்ஸ் டீம்ல ஒரு சில பேருக்கு தெரியுமா அது இப்படி இந்த வழியில தான் வந்ததுன்னு. எஸ்பெஷலி நேர்மவாதிகள் முத்துக்குமரன் மாதிரி ஆட்கள் இருக்கிறப்ப இது தெரியணும்ல அவங்களுக்கும். முத்துக்குமரன் என்ன பண்ணுவார், திரும்ப உள்ள போட்டுருவாரா? ஏன் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்க ஒண்ணுமே புரிய மாட்டேது ப்ரோ. இந்த மாதிரி சாப்பாடை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரஞ்சித் வந்து நீங்கள் இத்தனை நாள் வந்து எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு சப்பாத்தி தரேன் அப்படின்னு சொல்லி 2 சப்பாத்தி எடுத்துட்டு வந்து ரஞ்சித் கொடுத்தாங்க. இன்னைக்கு அரிசியை மாற்றிருக்கிறாங்க சாச்சனா. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரியான செயல்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா மச்சான். பட் இந்த வாரம் அவங்களுக்கு என்ன இந்த நர்ட் கேரக்டர் தானே கொடுத்துருந்தாங்க. ஒரு படிப்பு புழு அது வந்து பண்ணாங்க. கடைசியில் சாப்பாடு பார்த்தாம போனப்போ ஐ திங்க் வெளியில தெரியல மச்சான். ஃபுட்டேஜ் ஃபுல்லா ஜாக்லின்னு, சத்யா, ரயனு, ஐ மீன் ராணவ். ஐயோ பேர் சரியா சொல்லினா ஒரு கோச்சுக்கிறாருப்பா. ராணவ் சரியா சொல்லிட்டேனா? சம்பந்தம் இல்லாம அதுக்கு டென்ஷன் ஆகும். ஆமா, அதுக்கு ஒட்டுமொத்த காண்டை வன்மத்தையும் அவர் வந்து எடுத்து கக்கிட்டாரு. பட் இந்த அந்த ஸ்கூல் டாஸ்க்ல நல்லா பண்ணது யாரு? ஆனந்தி தான் ப்ரோ. ஆனஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்கல்ல, நீங்க வந்து 3Dயா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓம் அலாரம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 3Dலாம் சொல்லாதடா இந்த டைம்ல. இல்ல ப்ரோ, டாஸ்க்ல சொல்றேன் நாங்க. 3D தான் 3D பத்தி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவங்க வந்து அந்த பெல்ல ஒளிச்சு வச்சதெல்லாம் வெயிட்டா இருந்துச்சு. இல்ல அது என்னன்னா காலங்காத்தால யாரும் எந்திக்கல. விடிய காலையில எந்திரிச்சு அதை ஒளிச்சு வச்சு திரும்ப போய் அவங்க படுத்துக்கிட்டாங்க. காலங்காத்தால எழுந்து இதெல்லாம் பண்றாங்க. நான் வந்து சாயங்காலம் 4 மணிக்கு ஷூட்டிங் வைப்பேன். அதுக்கே 5:30 தான் வருவாங்க. அப்ப போனும் கையில இருக்கும், எல்லாம் கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கு. அப்போ அவங்க லேட்டா வருவாங்க. ஆனா இது காலையில 4:30 பண்ணிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். பிக் பாஸ்க்கு ஜெனுவனா இருக்காங்க ப்ரோ அவங்க. அப்ப என்ன என்கிட்ட இல்லைன்னு சொல்ல வரியா நீ? அப்படியே ஷூட்டிங் லேட்டா வரதாண்டா ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டாங்க ப்ரோ. அஸ் அ ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டரா உங்ககிட்ட நான் அந்த கேள்வியை கேட்குறேன். ஏன் ப்ரோ சரி எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியுது. ஷட்டில் காக் எப்படி தனியாக விளையாட முடியும் சொல்லுங்க? கஷ்டம் தான் மச்சி, ரொம்ப கஷ்டம். இப்படி அடிச்சுட்டு அப்படி போகிறது. ஆமாம், ரொம்ப மேலே அடிக்கணும். அப்போ தான் நீ அடுத்த ஷாட் எடுக்கிறதுக்குள்ள போக முடியும். ப்ரோ வருது முடியாது மச்சான், சும்மா சொல்லணுன்றதுக்காக நான் தனியாக விளையாடுவேன். அதாவது ஸ்கூல் டேஸ் எப்படி இருந்துச்சுன்றப்போ ஒரு சில பேர் நல்லா இருக்குன்ட்டாங்க. ஸோ எப்படி எல்லா இடத்துலையும் ஒரு மனிதாபிமானம், ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரி எடுத்துகிட்டு வரணுன்றது ஒரு வாடிக்கை ஆயிடுச்சுன்றப்போ என்கிட்ட சோக கதை எதுவும் இல்லை. சரி நான் தனிமையாக இருந்தேன்றதை சொல்லலாமேன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அது நம்புற மாதிரி சொல்லியிருக்கலாம். கரெக்ட். தனியாக ஏதாவது ஸ்குவாஷ் விளையாடுவேன் அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. சாலிட்டார் விளையாட செவத்துல பந்த போட்டு கேட்ச் பிடிப்பேன் அப்படி சொல்லியிருந்தேன் பரவாயில்ல. ப்ரோ, வர்ஷினி மாதிரி ஒரு பிரின்சிபலை நீங்க பார்த்துருக்கிறீங்களா, இல்லை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை ஒரு ஃபேண்டசி உலகத்துலயாச்சும் நீங்க அந்த மாதிரி வைப்பீங்களா ஒரு பிரின்சிபல்? அந்த டிவோர்ஸ் கதையா சொல்றேன்? டிவோர்ஸ் கதை அந்த இந்த மாதிரி ஒரு பொறுப்பே இல்லாம ஒரு ஸ்கூல்ல நடத்துற பிரின்சிபல் சத்தியமா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இப்ப இவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கலவரம் உண்டு பண்ணணும்னாங்க. அவங்க டிசிப்ளினை எடுத்துட்டு வரதுக்கு எதுவுமே பண்ணலையே. புத்திமதி சொல்றது இல்ல தனியா உட்கார வைக்கிறது, அட்லீஸ்ட் கிளாஸை டிவைட் பண்றதாவது அவங்க வந்து பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாம். பனிஷ்மெண்ட் மேபி எனக்கு தெரிஞ்சு பனிஷ்மெண்ட்ல நான் பர்சனலா பிலீஃப் வைக்கிற ஆள் கிடையாது. ஜஸ்ட் புத்திமதி சொல்லி யாராவது ஒருத்தர் 2 பேரை மாத்தி அந்த கதையை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். பனிஷ்மெண்ட் சொல்லும் போது ஞாபகம் வருது. இப்போ மைக்கு போடாததுக்கு கேப்டன் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருந்துச்சு அருணோட பனிஷ்மெண்ட்? பக்கத்துல உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். ஐயோ அதுக்கு சௌந்தர்யா என்ன சீன் போட்டாங்க. சிம்பிள் 3 லைன். ஏமா அவங்க வெப் சீரிஸ்லாம் நடிச்சிருக்காங்களே, அப்ப இந்த ஒரு 2 லைன் டயலாக் கூட உங்களால சொல்ல முடியாதுன்னா வெப் சீரிஸ்ல எதுக்காக சொல்லணும் அப்படின்ற ஒரு ஈகோ பாயிண்ட் மட்டும் தான் அதுல. அந்த விஜய் சேதுபதி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. கேட்க கூடாதுன்னு இருக்கீங்களா சௌந்தர்யா, பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அவங்க அந்த ஒரு ஈகோல தான் இருக்காங்க. இல்ல ஐ திங்க் வெளியில வர கைத்தட்டு தலைக்கேறிச்சா உங்களுக்கு தெரியாது ப்ரோ. இன்னும்
மச்சான் எபிசோட்ல அவங்க நிக்கிறப்ப சௌந்தர்யா இவ்வளவு வாரம் சொல்றப்ப கை தட்டாங்க. அண்ட் வெளியில இருந்து உள்ள போன கண்டஸ்டன்ட் 6 பேர் இருக்காங்கல்ல, சோ அவங்க உள்ள போற நிலைமையில சௌந்தர்யா தான் வெயிட்டான கண்டஸ்டன்டா இருந்தாங்க. ஜனங்களோட ஆதரவு அவங்க பக்கம் தான் இருந்துச்சு. மேபி அதுதான் அவங்களோட பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான்னு எனக்கு நிச்சயமா தெரியல. அண்ட் அந்த அவங்க ஒரு லவ் இது ட்ரை பண்ணாங்க உள்ள, உண்மையிலே ரொம்ப முக்கியம் அந்த ட்ராக் தான் இருந்துச்சு. கடைசியில் ரயன் அதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, நல்லா பண்ணாரு அவர். ஆனா ஒரு நேர்மையா ஒரு பாயிண்ட்டுமே சொல்லிட்டாரு சௌந்தர்யா கிட்ட. சாச்சனா வந்து நீ வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது அந்த பாயிண்ட் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு பேர் என்ன ரயான் கிட்ட வந்து எடுத்து பேசிட்டு இருக்கான். அப்ப ரயான் வந்து நீ மரியாதை கொடுக்குறியா, அதை முதல்ல கவனி அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸ்ட்ரைட் டு தி சூப்பரா பண்றாரு. ஆமா, அந்த முதல் ஒன் படத்துல. ஆமா, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் நாட் தட் கியூட்னஸ். அவர் அதை தாண்டியும் ஹி இஸ் இன்டெலிஜென்ட். அவர் ரொம்ப நல்லா பண்றாரு. இவ்வளவு நேரம் என்கிட்டே கேட்டிருந்தேன், இப்போ நான் உன்கிட்ட கேட்கறேன். ஜீவா ப்ரோ, வழக்கமாக எபிசோட் ஆரம்பத்திலே சாட்டர்டே சொல்லுவீங்களே யார் எலிமினேட்டட்னு, இந்த வாரம் இன்னும் சொல்லலை. இப்போ கிடைச்சிருக்க தகவல் படி, தெரிஞ்ச தகவல் படி, சாரி ப்ரோ. எனக்கு எதுக்கு மச்சான் சாரி? ரியா. அதுக்கு எதுக்கு மச்சான் எனக்கு சாரி? ரியா? ஆமாம், ரியா. நாகப்பிரியா. ஓகே இல்லை ரியா. அப்போ போறியா? மாசு ப்ரோ. இல்லை மச்சான், பட் ஓகே தான். எப்படியும் சாச்சனா எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. ரியா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியும். இல்லை ப்ரோ, அவங்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவங்க கிட்ட தெரிஞ்சிச்சு. அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி நான் நம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு போயிட்டாங்க. ஆனால் கிடையாதா இனிமே? அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, சுனிதா போனாலும் கவிதை இருக்கு. அப்போ ரியா போனால் இந்த ஹேபிட் வேற யாருக்காவது கொடுத்துட்டு போவாங்களா? வாய்ப்புகள் குறைவு ப்ரோ. பட் கன்ஃபார்ம் நியூஸ் அமைச்சு கன்ஃபார்ம் தான் இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம இருந்தாலும் அஃபிஷியல் தகவலுக்கு நாளைக்கு அஃபிஷியல் தகவலுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆமாம், ஒரு தடவை தான் துண்டு தவறு, ஒரு தடவை தவறியாச்சு, இன்னொரு தடவை தவறாது மச்சான். எனக்கு ஒரு மேலே நம்பிக்கை இருக்கா? தவறாது நம்புவோம். தவறாது நம்புவோம். பட் உனக்கு உண்மையிலே யார் போனால் பெட்டராக இருந்திருக்கும்? உனக்கு ரியா போகிறது கரெக்ட். சாச்சனா. காரணம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க ப்ரோ, கண்டென்ட்டே ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. சாச்சனா பேரை சொன்னாலே தம்பி காஞ்சனாவா மாறலாம். ஓகே, பட் ரியா எனக்கு தெரிஞ்ச பெரிய டிஃபரன்ஸ் இல்லை மச்சான். ஓகே ப்ரோ. இப்போ நான் சோஷியல் மீடியாவை ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆள்னா அப்படின்றதுனால சொல்கிறேன். சாச்சனாக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிற மாதிரியும் தெரியல, அவங்களுக்கு ஒரு பேஸ் கிரியேட் ஆகியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிஆருக்கு காசு கொடுக்கல, அப்புறம் எப்படி ப்ரோ ஒரு வாரமாக தப்பிச்சிட்டு இருக்காங்க? அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க மச்சான். இப்போ என்ன சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேருக்கு மட்டும் தானே அந்த ஆதரவு இருக்கு. பட் எனக்கு அதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. பட் சாச்சனா தப்பிச்சாங்கன்றதுனால ரியா வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு. ரியா ரொம்ப நல்லா பண்ண விஷயமா? ஆமாம், ஒன்றுமே இல்லை ப்ரோ. அப்புறம் ஒன்றுமே பண்ண அதை 2 பேரை நீ கம்பேர் பண்ணி வச்சுட்டு அதை விட இது பெட்டர்னு எந்த பேசிஸில் நீ சொல்கிற? இவங்களை விட அது பெட்டர்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? சரி, ஓகே, நீங்கள் ரியாவோட சாச்சனா பெட்டர்னு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்? மாமா காலிங் மாமூ. ரியாவோட சாச்சனா பெட்டர்னு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் நீங்கள். ரியா விட சாச்சனா பெட்டரா? என்கிட்ட எதுவும் இல்லை மச்சான். நான் 2 பேர் போனதுக்குமே நான் ஓகே தான். 2 பேர் சேர்த்து அனுப்புறோம் எனக்கு ஓகே தான். எனக்கு எதுவும் இல்லை. பட் ஒரே ஒரு இது என்னன்னா, அவங்க கொஞ்ச நாளாக ஏற்கனவே இருந்திருக்காங்க, ஏற்கனவே வெளியே போயிட்டு வந்திருக்காங்கன்றதுனால கொஞ்சம் சிம்பத்தி வாக்குகள் மேபி வந்திருக்கலாம். ஜஸ்ட் நான் கெஸ் பண்ணுறேன். அனுதாப ஓட்டுக்கள். ஸோ நாளைக்கு என்ன எதிர்பார்ப்பு? இந்த எலிமினேஷனை தவிர இந்த ஸ்கூல் டாஸ்க்ல சில வாரம் நம்ம அந்த பஞ்ச் தானே எதிர்பார்ப்போம். இந்த எபிசோட்ல சுத்தமா இல்லாம போச்சு. பஞ்ச் இல்ல ப்ரோ, அவரே டயர்டாயி ஒப்பீனியன் சொல்லுங்க கேட்டுட்டு இருக்காரு. ஒப்பீனியன் சொல்லுங்க, அவரும் ஒப்பீனியன் சொல்ல. நான் ஸ்கூல் படிக்கும் போது 1972 போன மாதிரி இருந்துச்சு. தயவு செஞ்சு நிகழ்காலத்துக்கு வர்ற விஜய் சேதுபதி இது வரைக்கும் பண்ண பிக் பாஸ் எபிசோட்ஸ் எனக்கு பிடிச்சது. நெருக்குன்னு கேள்வி கேட்டது, சுருக்குன்னு பதில்களை வாங்கினது. நாளைக்கு நடந்தா நான் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பேன். ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு பரிணாமம் தான் நம்ம அவர்கிட்ட விரும்பி பார்த்துட்டு இருந்தோம். அதை அவர் தொடர்ந்து பண்ணினா நாளைக்கு எபிசோட்ல பண்ணா நம்ம வந்து கொஞ்சம் தப்பிப்போம். ஏன்னா ஒரு வாரம் ரொம்ப ட்ரையா போயிட்டோம் ப்ரோ இந்த வாரம். ஆமா, இல்ல ஸ்கூல் இதுலயே நான் வந்து ஒரு கல்ச்சரல்ஸ் அவங்களே நடத்திக்கிட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும், அங்க ஏதாவது ஃபன் இருக்கும்னு நினைச்சேன். அண்ட் இந்த வாரம் நடந்ததுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீ மிஸ் பண்ற. அந்த ஒரு பேலன்சிங் டாஸ்க்ல சிவகுமார் வந்து நல்லா பண்ண சொல்லிட்டு தீபக் ரொம்ப நோண்டிக்கிட்டு இருக்காரு. அங்க தீபக்கோட ரூபம் இப்பதான் வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு 2-3 வீக்ஸா நீ பாரு. அண்ட் அவருக்கு எப்படியோ வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு வேற அவர் வந்து சொன்னதா 24/7 நான் பார்த்தேன். எப்படி வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் இவர் ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட். அவரே தன்னை பத்தி பேசிக்கிறப்ப சிவகுமார் ஒரு பெரிய இடத்து பையன், பட் ஸ்கூல்ல நம்ம அந்த மாதிரி பார்க்கலன்னு அவர் அதை உள்ளேயே எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு தடவை இன்னொரு தடவை ரீட்ரேட் பண்ணாரு. பட் சுத்தி இருக்கிறவங்க அதை தெரிஞ்சுதான் விளையாடுறாங்களோன்னு நினைச்சேன். இப்போ தீபக் அவரே நேரடியா அட்டாக் பண்ணது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்க. ஓகே, பிக் பாஸ் வீட்டுக்கு தான் ஸ்பைன்னு பார்த்தா வெளியிலேயும் ஸ்பை வச்சிருக்காரு அவரு. ஓகே முத்து ப்ரோ, எஸ், ரொம்பவே நன்றி ஜீவா. நாளைக்கு மறுபடியும் பேசுவோம். நன்றி. நிச்சயமா.